ஏன்னா நான் யுகேந்திரன் சாரோட அப்படியே உள்ள போய் அப்படியே கமுக்கமா போய் இப்படி ஓரமா இப்படி நின்றுட்டேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ப்ரோ. அதெல்லாம் லைஃப் டைம் மூமெண்ட் ப்ரோ. தளபதி டான்ஸ் ஆடுறத அவ்வளோ கிட்ட பாக்குறதுலாம் அவ்வளோதான், ஃபுல்லா மேஜிக் தான். கரெக்ட். எல்லாமே ரொம்ப லக்கியா இருக்கு. டச்வுட், அது ஒரு நல்ல விஷயம். நம்ம எங்கேயோ எதுக்காகவோ வேலை பார்க்குறோம், அந்த வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒன்று நம்மளுக்கு வேற எங்கேயோ எதையோ கொடுக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். அவ்வளோ. அண்ட் இப்போ பிக் பாஸ் பற்றி நம்ம பேசும்போது நிறைய இந்த நெகட்டிவ் அதெல்லாம் கேட்பாங்க. பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த நிறைய நல்ல நண்பர்கள், இப்போ நீங்கள் யுகேந்திரன் சார் சொன்னீங்க, கானாபாலா சொன்னீங்க, அது எல்லாமே ப்ரொஃபஷனலாகவும் யூ ஃபீல் ஒரு நல்ல கனெக்ட் இருக்குல்ல? சமமா இருக்குல்ல. இப்போ பிக் பாஸ்னால தானே இது. பிக் பாஸ் இல்லைன்னா கானாபாலா நான் போய் நான் அப்ரோச் பண்ணியிருக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. பிக் பாஸ் எல்லாம் யுகேந்திரன் சார் தெரிஞ்சிருப்பாரான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அது மூலியமா நடந்த நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அது மூலியமா ஆக்சுவலாக நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. நெகட்டிவிட்டின்றது வந்து அதை எடுத்துக்கிறவங்க கிட்ட தான் இருக்கு. அதை நான் அப்படி பார்க்கல. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நான் சில் தான். எனக்கு இங்கே நான் எனக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன விஷயம் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் எனக்கு. அப்படி நான் எடுத்துக்கிட்டதுல பிக் பாஸ்ல நிறைய விஷயம் எடுத்துட்டோம். ஓகே, பட் யூ நெவர் ரெக்ரெட். ஏன்னா நிறைய பேர் ரெக்ரெட் பண்ணுவாங்க ஆஃப்டர் பிபி. அதை நீங்க ரெக்ரெட் பண்ணதே இல்லைல்ல? வாழ்க்கையில் எதுவுமே ரெக்ரெட்டே பண்ணக்கூடாதுன்ற என்னமோ ஒன்று எதையோ ஒன்றத்தை கொடுத்துரும். ஓகே, ட்ரூ. கரெக்ட் தானே? ஏதோ ஒன்று கொடுக்கும், அது ஏதோ ஒன்றா மாறும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அப்படி நான் ரெக்ரெட்லாம் பண்ணவே இல்லை.